கொங்கு நிலா சோறு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு சிம்பிளான குழம்பு தாங்க. கருவேப்பிலை குழம்பு. நல்ல ஹெல்த்தியான குழம்பு. காய்கறி இல்லாத சமயத்தில் பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான குழம்பு. கருவேப்பிலை இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். அதை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அயன் சத்து ஜாஸ்தி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வருங்க. வாங்க இப்போ கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான கருவேப்பிலை குழம்பு டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும். தண்ணியோடு இருந்தால் சடன்னு வெடிக்க வதக்கிறப்போ சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம். மெயினான ஐட்டம் இது 2 மட்டும்தாங்க. இப்போ எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் சட்டி காஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டுட்டு 25 கிராம் விதை கொத்தமல்லியை போட்டு வறுத்து விட்டுக்கிறோம். சிம்மிலையே வச்சு தான் வறுத்துட்டே இருக்கிறேன். கலர் நல்லா கொஞ்சம் மாறி வரணும், தீஞ்சிடக்கூடாது. அந்த மல்லி வதங்கிற வாசமே தனி வாசமாக இருக்கும். குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுவே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். அந்த சூட்லேயே நல்லா வெடித்து வந்துடும். கலர் நல்லா மாறிட்டே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டிருக்கேன். அந்த சூட்லேயே நல்லா வறுத்து வந்துடும். சீரகம் சீக்கிரம் கருகீரும். அதனால் லாஸ்ட்டாக போட்டுட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெய் விட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இல்லைனா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவுனது போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் அந்த தேங்காவோட வாசம் தனியே தெரியும் இந்த குழம்புக்கு. நீங்கள் தேங்காய் போடலைன்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு திக்னஸ் கொடுக்கும். இப்போ அந்த 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை கழுவி வச்சுருந்ததை அந்த சடன்னு வெடிக்கும். அந்த ஈரத்தன்மை இருக்கிற வரைக்கும், அந்த இலையில் உள்ள ஈரம் போகிற வரைக்கும் 2 பெரட்டணும். கருகிடக்கூடாது. கலர் மாறாமல் அந்த பச்சை கலரில் இருக்கிற மாதிரியே கொண்டு வரணும் நம்ம. அப்போ தான் குழம்பும் நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். அந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது பாருங்கள். இதை அப்படியே நம்ம கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு வலுவலுன்னு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அப்படியே குழம்பை தாளித்து விட்டுடலாம். இப்போ 1 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயே விட்டுருக்கேன். அப்போ தான் எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வர்றப்போ தனியாக தெரியும் பாருங்கள். நல்லெண்ணங்கிறப்போ கொஞ்சம் கடுகு போட்டு வெடிக்க விட்டுட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு அப்படியே முழுசாக தெரியும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு கலர் நல்லா மாறிட்டே வருது பாருங்கள். ஒரு 10 பல்லு பூண்டையும் அதிலேயே போட்டு வதக்கி விடுறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த எண்ணெயிலேயே பொரிஞ்சு வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். அதே 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த கலர் நமக்கு குழம்பு நல்ல கலராக கிடைக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை எடுத்து அதில் ஊற்றிக்கிறோம். இப்போவே குழம்பு நல்லா ரெட்டிஷாக தெரியுது பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகாத்தூள் போட்டது தான் அந்த கலர் நமக்கு அப்படியே கிடைக்கிறது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி ஊற்றிக்கலாம்.
குழம்பு இது ஒரு 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். உப்பை போட்டுட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 10 நிமிஷம் பக்கம் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும். நம்ம இந்த மிளகாய் மல்லியோட வாசம், மிளகு சீரக வாசமெல்லாம் நல்ல தூக்கலாக இருக்கும். இப்போவே பாருங்கள் நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த நுரையெல்லாம் அடங்கி வந்துடும். குழம்பு கலரும் நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் போடலாம். அந்த புளிப்பு ஐட்டம் செய்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் கொஞ்சம் ஒரு துண்டு போட்டோம்னா நமக்கு அப்படியே செட்டான மாதிரி இருக்கும். உப்பு, காரம், இனிப்பு லேசாக தெரியறதுனால நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா அப்படியே பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். இந்த கருவேப்பிலையை நம்ம அரைச்சி செய்கிறப்போ குழந்தைங்க அவாய்ட் பண்ணாமல் இப்படியே சாப்பிட்ருவாங்க. நம்முடைய கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் உடனே வருங்க.